ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எலியா தமிழ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து நாட்களிலே சிலுவை தியான ஜெபத்திலே நம் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த தியானத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் இன்றைய நாளிலே தியானமாக கொண்ட தலைப்பாக இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். இந்த தலைப்பின் கீழாக நாம் பேச போகிறோம், தியானிக்க போகிறோம். இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். இயேசு ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டாரா, இல்லை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்பட்டாரா என்கின்ற காரியங்களை நாம் இன்று சிந்திப்போம், தியானிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். யாரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்றவர்களை குறித்து வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. யார் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு என்பது பொருள். பரம ஈவை ருசி பார்த்து பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த தன்மையில் உள்ளவர்கள் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தான் குறிக்கிறது. அடுத்த வசனம், தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். தேவனுடைய நல்வார்த்தைகள், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனையோ தேவனுடைய பலன்களை நம் உலகத்தில் அனுபவிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்ல, நமக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறார்ல. எப்படி வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் நம்மளை தேவனுக்குள்ளாக பலப்படுத்தியிருக்கிறார்ல. அல்லேலூயா. அந்த காரியங்கள் எல்லாம் ருசி பார்த்து 6ஆவது வசனம் சொல்லுகிறது. இந்த எபிரேயர் 6:6 தான் இன்றைக்கி தலைப்பாக. மறுதலித்து போனவர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தாவை பெற்று ஒரு சபையில் அங்கத்தினராய் மாறி, அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது மறுதலித்து போனவர்கள். அந்த மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் வந்து மீண்டும் மறுதலித்து, இதை எதை குறிக்கிறது என்றால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சில தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, பாக்கு போடுவாங்க, இல்லை ஆன்ஸ் போடுவாங்க, இல்லை இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அநேகருக்கு இருந்திருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்பி, நான் குடியை விட்டுறேன், சிகரெட்டை விட்டுறேன், புயலை விட்டுறேன், இல்லை சீரியல் பார்க்குறத விட்டுறேன், சினிமா பார்க்குறத விட்டுறேன், அசிங்கமாக பேசுகிறத விட்டுறேன், குறை சொல்கிறது, மற்றவங்ககிட்ட கேலி பண்ணுறது, அசிங்கமாக பேசுகிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதுதான் மனம் திரும்புதல். அப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வந்து நல்லா இருப்பாங்க. மீண்டும் சபைக்கு வந்த பிறகும், ரட்சிக்கப்பட்ட பிறகும் பின்மாற்றம்னா என்னது? திரும்பவும் குடிக்கிறது, திரும்ப சிகரெட் பிடிக்கிறது, பாக்கு போடுறது, இல்லை புயலை போடுறது, ஆன்ஸ் போடுறது, ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக வெளியில் போய் தவறான ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செயல்படுறது, இதுதான் பின்மாற்றம். ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறை உண்டு. ஏன்னா அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தும் பின்மாற்றமாய் போனவர்கள். அந்த பின்மாற்றமாய் போனதுனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்னா, அவர்கள் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள்.
இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறதுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த சிலுவை தியானத்திலே நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோமா? மீண்டும் மீண்டும் இயேசுவை நாம் சிலுவையில் அறைகிறோமா? நாம் அறையலாமா? அன்றைக்கு யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது நாம் செய்த பாவங்களுக்காக. கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. அப்போது அந்த ஆணிகள் மீண்டும் நாம் அடிக்கிறோம் அல்லவா? அது செய்யலாமா? மிகப்பெரிய பாவம் அல்லவா? மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையிலே அறைகிறவர்களாக இருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது. நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல ஆண்டவரை பின்பற்றி கொள்வாங்க. திடீர்னு ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்லைன்னா பின்மாற்றம், மீண்டும் அந்த தவறுகள், மீண்டும் அந்த பாவங்கள், இதிலிருந்து தான் வந்தவர்கள், ஆனால் திரும்பவே அதுக்கே போய்விடுகிறார்கள். அதில் தான் பேதுரு அதில் அருமையாக சொல்லுகிறார், ஒரு நாய் கக்கினதை தின்கிறது போல, ஒரு பன்றி சேற்றிலிருந்து புரள்கிறது போல தன்னுடைய பாவங்களுக்கு திரும்பம் போகிற ஜனங்களாக இருக்கக்கூடாது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த சிலுவை தியானம், ஆண்டுடைய பாடுகள் நிச்சயமாக நம்மை இன்னும் வாழ வைப்பதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் உயர்த்துவதற்காக, சுவிசேஷத்தை இன்னும் பிரசங்கிப்பதற்காக, நம் மூலமாக தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அவர் ஒரு முறைதான் யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அறைகிறார்கள். அநேக இடங்களில் பார்க்கப்படும் பொழுது டாஸ்மார்க்கில் போகிறவங்க கிறிஸ்தவ பெயராக தான் இருக்குது இல்லை? அநேக இடங்களில் கோர்ட்டு கேஸ்ட்டு இந்த காரியங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவ பெயராக இருக்கிறது. அதான் கிறிஸ்தவுக்கு அவமானமாக இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய மன திரும்புதல் முடிவு பரிந்தவும் நிலை நிற்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும். ரட்சிப்பு என்பது ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும். ஆண்டவரோடு கூட வாழ்வது ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும். எப்பொழுதும் அவரை நோக்கி இருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் பின்மாற்றமாக இருந்தால், இல்லை கேட்கிற நீங்கள் ஏதாவது ஒரு தவறு, மீண்டும் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், நான் மீண்டும் இதை செய்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் மனம் திரும்ப வைக்கிறார். மீண்டும் இயேசுவை சிலுவையிலே அறையக்கூடாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள், இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்களாக அல்ல, அந்த சிலுவையை பற்றிய காரியங்களை பேசுகிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறணும்ப்பா. பின்மாற்றமாய் போன ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை மீண்டும் அவர்களை சேர்த்து கொள்ளுங்க, மீண்டும் அவர்களை உருவாக்குங்க, மீண்டும் அவர்களை பயன்படுத்துங்க அப்பா. எந்த நிலைமையில் பின்மாற்றமாக அடைந்திருக்கிறார்களோ அந்த நிலைமையிலிருந்து அவர்களை ரட்சித்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கிறீங்களோ மீண்டுமாக இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை மன்னிப்பார். நிச்சயம் உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.